தொடர்ந்து மற்றுமோர் உடனுக்குடன் திண்டுக்கல் மாவட்டம் அக்கரைப்பட்டியில் உள்ள ஸ்ரீ கன்னிமார் சுவாமி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக பெருவிழாவானது வெகு சிறப்பாக நடந்து வருகிறது. இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். கோவில் கலசத்தில் புனித நீரை ஊற்றி வழிபாடானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தீபாராதனை காட்டி பக்தர்கள் தரிசனம் மேற்கொண்டு வருகிறார்கள். ஸ்ரீ கன்னிமார் கோவிலில் கும்பாபிஷேக விழாவானது தற்போது வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. சுவாமியை தரிசனம் செய்ய காலையில் இருந்தே ஏராளமான பக்தர்கள் அலைமோதி வருகிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். பாலாஜி, சொல்லுங்க, கன்னிமார் சுவாமி திருக்கோவிலில் தற்போது கும்பாபிஷேக விழாவானது வெகு விமரிசையாக நடைபெற்று வரும் நிலையில் இது பற்றிய விரிவான விவரங்களை பதிவு. உமா, ஒட்டன்சத்திரம் அருகே இருக்கக்கூடிய அக்கரைப்பட்டியை ஒட்டிய ஆரேத்து கிணறு தோட்டம் அப்படிங்கிற இடத்துல அமைந்துள்ள அப்பகுதி மட்டுமல்ல, அண்டை மாவட்டங்களிலையும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ கன்னிமார் சுவாமி திருக்கோயிலினுடைய மகா கும்பாபிஷேக விழா தற்பொழுது வெகு விமர்சையாக நடைபெற்று வருது. இந்த விழாவையொட்டி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு புண்ணிய நதிகளில் இருந்து கலசங்கள்ல புனித நீர் எடுத்து வரப்பட்டு அந்த நீரை கொண்டு யாக வேள்வி பூஜைகளை தமிழகத்தை சார்ந்த சிவாச்சாரியர்கள் மட்டுமல்லாம கேரள மாநிலத்தை சார்ந்த சிவாச்சாரியர்களும் கலந்து கொண்டு வேத மந்திரங்கள் முழங்க யாக பூஜைகள் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சற்று முன் ஸ்ரீ கருப்பண்ணசாமி, ஸ்ரீ குப்புணர் சுவாமிகளுக்கு அந்த புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியை ஒட்டி சுற்றுப்புற கிராமங்களை சார்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இங்கு கலந்து கொண்டு இந்த கும்பாபிஷேகத்தை தரிசித்ததுடன் அந்த பக்தர்களுடைய மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டு அவர்களும் இந்த கும்பாபிஷேகத்தினுடைய சிறப்புகளையும் இந்த சுவாமியினுடைய சிறப்பு வழிபாடுகளையும் அவர்கள் பெற்று வருகின்றனர். கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து இங்கு சிறப்பு பூஜைகளும் மூலவர்களுக்கு பல்வேறு விதமான பூஜைகளும் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதங்களும் வழங்கப்பட்டு வருதுமா. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.